கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 19:18. மேத்யூ 19:18. அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்போ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடின்னு சொன்ன உடனே அவன் என்ன கேட்க விரும்புகிறான்? என்ன, அதாவது அவனுக்கு என்ன நினைக்குது, என்ன நினைக்கிறான், எதெல்லாம் நான் வைக்கணும், எனக்கு என்னென்ன செய்யணுங்கிற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒரு இது கொடுங்க, வரிசையாக கொடுங்க அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறார்? ஒரு கண்ணாடியை கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு? யாத்திராகமம் 20வது அதிகாரம், உபாகமம் 5வது அதிகாரத்திலிருந்து 10 கற்பனைகள்லேருந்து ஈஸியாக செய்யக்கூடிய காரியம். ஆனால் இது எல்லாமே என்ன, ஒரு மனிதனுக்கான உறவுகளுக்குரிய காரியங்களை சொல்கிறார். கொலை, விபச்சாரம், களவு, அப்புறம் பொய் சாட்சி. இந்த 4 ரொம்ப வெளியரங்கமாக தெரியக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு மெதுவாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதாவது அவனை எடுத்தது ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் ஜென்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சுயசோதை பண்ணுவதற்கு கர்த்தர் கொண்டு போகிறாரு. அதாவது இங்கே என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் இருதயம் எப்படி இருக்குன்னு காட்ட விரும்புகிறாரே ஒழிய அவனுக்கு அவனுடைய கிரியை என்னன்னு சொல்லி அந்த கிரியையினுடைய பாதைகளை காட்டலை. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், அவன் எனக்கு என்னென்ன கேட்கக்கூடியதாக. இப்போ இந்த பிரமாணங்கள்லாம் என்னவா இருக்குது? ஒரு கண்ணாடி போல் அவனுடைய என்ன பாவம் என்னன்னு காட்டுது. அதே சமயத்தில் அவன் எதில் ரொம்ப தைரியம் கொண்டவனாக இருக்கிறான், எது தவறானதில் தைரியம் கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான், அந்த ஐஸ்வர்ய வாலிபன் என்ன நினைக்கிறான், அவன் வெளியரங்கமாக எல்லா கற்பனைகளையும் கை கொண்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியதாக. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவார். ஏன்னா நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 21லேருந்து 30 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. கோபங்கிறது என்ன? அது கொலைக்கு சமம். விபச்சாரங்கிறது என்ன? நீங்கள் உங்கள் இருதயத்தில் லயிக்கக்கூடியதே, அதே விபச்சாரத்துக்கு சமம். விபச்சாரங்கிறது நீங்கள் போய் செய்வதல்ல, உங்கள் இருதயத்தில் தோன்றக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது? நியாயப்பிரமாணம் நம்ம பாவம் என்பதை வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் செத்ததாக இருக்கும் காட்டக்கூடியதா. அப்போ இங்கே என்னென்னா, ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன, அவன் ஒரு கற்பனைகளை கைப்பிடிப்பதனால இல்லை, அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதனால தான். ஏன்னா அவனுடைய இருதயம் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? லெகுவான காரியங்களை சொல்லி அவனுடைய இருதயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஓட்டம் இருக்குன்ற காட்டக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நிறைய நேரங்களில் இந்த ஐஸ்வர்ய வாலிபனை போல தான். என்ன, நம்ம என்ன நினைப்போம்னா, வெளியரங்கமாக நம்ம இந்த நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிப்பது போல இருக்கும். ஆனால் இருதயத்தில் அது இருக்காது. எப்படி? கோபம் வரும், கோபத்தை அடக்கிக்கிடுவோம். அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஒரு கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ என்னென்னா, நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது, அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று காட்டக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்மளால் ஒரு வெளியரங்கமாக ஒரு கற்பனைகளை கடைப்பிடிப்பது போல இருந்தாலும் நம்ம இருதயத்தில் அது அப்படி இல்லை. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்ம எதை சார்ந்து எதன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு காட்டக்கூடியது. இந்த மனுஷனுக்கு என்ன ஐஸ்வர்யம், ஒரு சிலருக்கு அவங்களுடைய மரியாதை, ஒரு சிலருக்கு தங்களுடைய சுயம், ஒரு சிலருக்கு ஈவன் என்ன, என்னுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய வெற்றி என்று சொல்லக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். அப்போ என்னென்னா, இங்கே நித்திய வாழ்க்கை என்பது பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறதுனால இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தான். இந்த பிரமாணங்கள்லாம் எதை காட்டுது? நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த ஐஸ்வர்ய வாலிபன்
எல்லா கற்பனைகளையும் கடைப்பிடித்து நான் கர்த்தர்கிட்ட போயிடலான்னு நினச்சான். ஆனால் அவன்கிட்ட என்ன, கர்த்தரை முழுமையாக நம்பி ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம் இல்லை. இன்னைக்கு நீங்களும் வேத வசனத்தை வாசித்து வெளியரங்கமான கற்பனைகளை நிறைவேற்றிவிட்டு உள்ளுக்குள்ள அதை இழந்தவர்களாய் இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. வல்ல பிதாவே, இதோ பிரமாணங்களை வெளியரங்கமாக எங்களால் ஒருவேளை கடைபிடிக்க முடியும். ஆனால் இருதயத்தில் அது எவ்வளவு பெரிய ஓட்டை என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் ஆண்டவரே, நாங்கள் வெளியரங்கமான வாழ்க்கை இல்லாமல் ஒரு சுத்த இருதயத்தோடு உம்மை முழுமையாய் விசுவாசித்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பு உம்மை சார்ந்ததாய் இருக்கட்டும். அதன் மூலமாய் நாங்கள் நித்திய வாழ்வு பெற்றவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.